ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி ஏற்பதற்காக சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. தற்போது நம்முடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெய்சங்கர், இன்று மதியம் அதிமுக பொதுச் செயலாளர் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்திக்க இருக்கிறதா திட்டம் இருக்கு. அவருடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன? எத்தனை மணிக்கு அந்த நிகழ்வு நடக்க இருக்கு? திவ்யா, பாத்தீங்கன்னா இன்றைக்கு காலையில கலாநிதி குறிப்பிட்டது மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படுகிறது. அதுல தன்னுடைய அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்கிறார். அங்க இருந்து அவர் முதலில் அவர்தான் இங்க ஆளுநர் மாளிகைக்கு வர இருக்கிறார். காலை 8:30 மணி அளவில் பன்னீர்செல்வம் இந்த ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநர் ரோசையாவை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதின்படி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சித் தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டது கடிதத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிற்பகல் 1:30 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு வருவாங்க அப்படின்னும் ஆளுநர் ரோசியாவை சந்தித்து முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காகவும் அமைச்சரவை அமைப்பதற்காகவும் அழைப்பு விடுக்குமாறு கூறி கடிதம் கொடுப்பது 1:30 மணி அளவில் நடைபெறும் அப்படின்னு ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கு. திவ்யா, ஜெய்சங்கர், இப்போ ஜெயலலிதா ஆளுநரை சந்தித்து முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க உரிமை கோருற பட்சத்துல இதுல என்ன மாதிரியான சிக்கல் ஆளுநருக்கு ஏற்படும்? இதுல சரண்யா, ஆளுநர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன்னை முதல்வராக நியமிக்குமாறு உரிமை கோரும் பட்சத்தில் ஆளுநர் அந்த கடிதத்தை ஏற்க அதற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதோடு அதிமுக சட்டமன்ற குழு கட்சித் தலைவர் பொறுப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் விலகிவிடுகிறார். அதனால் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை முதல்வராக அழைப்பதில் ஆளுநருக்கு எவ்வித சிக்கலும் இல்லை அப்படின்னு தான் கருதப்படுகிறது. இதற்காக அதாவது தமிழக முதலமைச்சராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நாளை, அதாவது 23ஆம் தேதி காலை இருப்பதாகவும் அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைக்க இருப்பதாகவும் அதிமுக வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. சரண்யா.